எனது படம், பெயர், பட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. கோர்ட்டுக்கு போன உலகநாயகன் கமல்ஹாசன். என்னதான் ஆச்சு? நடிகர் கமல்ஹாசன் தனது பெயர், புகைப்படம், குரல் மற்றும் உலகநாயகன் என்ற பட்டத்தை வணிக ரீதியாக பயன்படுத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தற்போதும் எதிர்காலத்திலும் தனது அடையாள சின்னங்கள் அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்பதே அவரது முக்கிய கோரிக்கையாக உள்ள நிலையில், இந்திய திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், பாடகர் உள்ளிட்ட பல துறைகளில் முத்திரை பதித்தவர் கமல்ஹாசன். கடின உழைப்பால ஈட்டிய புகழையும் தனி அடையாளத்தையும் பாதுகாக்கவே அவர் இந்த சட்ட நடவடிக்கையை எடுத்திருக்காரு. தன்னோட அனுமதியின்றி புகைப்படம், பெயர், குரல் அல்லது உலகநாயகன் பட்டத்தை வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கமல்ஹாசன் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தன்னோட புகழையும் அடையாளத்தையும் சிலர் தவறாக பயன்படுத்துவது தனது நற்பெயருக்கும் ரசிகர்களின் நம்பிக்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக சென்னையை சேர்ந்த நீயே விடை நிறுவனம் அவரது ஒப்புதலின்றி கமல்ஹாசனின் புகைப்படம், திரைப்பட வசனங்கள் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்களை விற்பனை செய்கிறது. இத்தகைய வணிக நடவடிக்கைகள் தன்னை ஒரு பண்டமாக மாற்றுவதாகவும் இதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. உருவம் அல்லது குரல் பயன்பாட்டிற்கு சட்டப்பூர்வ அனுமதி அவசியம் என்பதால கமல்ஹாசனுக்கு ஆதரவாக இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் அப்படின்ற பேச்சுக்கள் இப்பவே எழத் தொடங்கிவிட்டது. இந்த வழக்கு ஒரு நிறுவனத்துக்கானது மட்டுமல்ல. எதிர்காலத்துல யார் தன்னோட அடையாளம், பெயர், புகைப்படம், உலகநாயகன் பட்டத்தை வணிக நோக்கத்துல தவறாக பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு தடை பொருந்த வேண்டும். இதுக்காக நீதிமன்றம் பொதுவான தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னும் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. சமூக வலைத்தளங்கள் பெருகிய இந்த காலகட்டத்தில் பிரபலங்களோட படங்கள், பெயர்கள் அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுவது அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஏஐ தொழில்நுட்பம் வேகமா ஆக்கிரமித்து வரும் நிலைமையில பிரபலங்கள் தொடர்பான அனைத்தும் வணிக பொருளா மாறியுள்ளது. ஏற்கனவே தமிழ் சினிமா பிரபலங்களில் இசைஞானி இளையராஜா தன்னோட பாடல்கள் தொடங்கி தன்னோட புகைப்படங்கள் வரை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் உரிமம் பெற்றே பயன்படுத்த வேண்டும் என்றும் வழக்கு தொடுத்து தடை உத்தரவு பெற்றுள்ளார். பாலிவுட்ல நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் நடிகர் அபிஷேக் பச்சன் தங்களோட அடையாள உரிமைகளை பாதுகாக்க இதே போன்ற வழக்குகளை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து தடை உத்தரவுகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.